ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். பட்டர் க்ரீம் ஹோம்மேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு டாப்பிங்ஸ் நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சாக்கோ சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கு நம்ம ப்ளெயினாக கப் கேக்ஸ் வைக்கிறத விட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி பண்ணலாம். 150 கிராம்ஸ் மில்கி மிஸ்ட் பட்டர் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் இந்த மாதிரி க்ரீமியாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். 3 பேட்சஸாக கூட பண்ணிக்கலாம், இல்லை 4 பேட்சஸாக கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 150 கிராம்ஸ் பட்டருக்கு நான் 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் தான், அதுக்கு மேலே கூடாது. அதில் 1 பேட்ச் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 minutes. அதுக்கப்புறம் அந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மில்க், நீங்கள் சாதாரண மில்க், பாஸ்டரைஸ் மில்க் அதை பாயில் பண்ணணுங்கிறதுல செகண்ட் பேட்ச் சுகரையும் ஆட் பண்ணி இப்போ திருப்பியும் 2வது பேட்ச் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பீட் பண்ணவே தெரியும், பீக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்பயும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லா சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு மில்க், 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes, 10 minutesக்கு மேலே பீட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீக்ஸ் வந்துட்டாலே மோரோவர் ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 8 to 10 minutes தான் ஆகும். பட்டரும் சுகரும் இருந்தால் போதுங்க. வீட்லேயே நம்ம பேக்கரி ஸ்டைல் பட்டர் க்ரீம் செஞ்சு நம்ம குழந்தைங்களோட பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், கெட் டுகெதர் எதுனாலும் நம்ம ஸ்பெஷல் ஆக்கிடலாம். நம்ம பட்டர் க்ரீம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பீக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி அப்சைட் டவுன் நம்ம அந்த பவுலை திருப்பி பாருங்கள். கீழே விழக்கூடாது. அப்படின்னா நம்ம பட்டர் க்ரீம் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. பாருங்கள், ஸ்பூனை கூட நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அது கீழே விழாது. இப்போ நம்ம பைப்பிங் பண்ணுற பேக்கில் நான் இப்போ ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கப் கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம பட்டர் க்ரீம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, ஃப்ளோவே ஆளை அப்படியே நிற்கிது. நான் சொன்ன அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 கிராம் ஆஃப் பட்டருக்கு 1 கப் பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். அதை 3 பேட்சஸாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் மில்கோடு சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பைப்பிங், அந்த கார்னர் பைப் இருக்கு இல்லையா, அதை நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ்லேயும் வச்சு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு டாப்பிங்ஸ் நீங்கள் வீட்டில் சாக்லேட் டாப்பிங், இல்லை செர்ரிஸ், இல்லைனா கட் பண்ண செர்ரிஸ், ஃப்ளேவர்ட் செர்ரிஸ் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ சிரப்ஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு 15 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம டிஸ்பிளேயில் வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸி, கன்வீனியன்ட், ரொம்ப சீப்பும் கூட. பேக்கரி ஸ்டைல் க்ரீம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை நீங்கள் விஸ்கர் வச்சு கூட பண்ணலாம், கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஒரு 10 minutes to 10 to 20 minutes உங்களுக்கு ஜாஸ்தி எடுக்கும். ஐசிங் சுகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாங்க. நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதில் ஐசிங் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அப்படியே திக்காக கிடைக்கும். பாருங்கள், பர்ஃபெக்ட் கப் கேக். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. பை பாய். See you.